திருக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வித்தியாசமான படங்கள் நிறைய ரிலீஸ் ஆகுது. அப்படி ரிலீஸ் ஆகிட்டு இருக்கும் போதே அந்தந்த திரைப்படத்தை பார்த்துட்டு உங்கள்கிட்ட கருத்துக்களை நான் சொல்லணும் அப்படிங்கிறத ஒரு கடமையாகவே வச்சிருக்கிறேன். அப்படி ஒரு கடமை தான் இன்னைக்கும். அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமது விஜய் ஆண்டனி நடிப்பில் வெளிவந்திருக்கிற மார்கன் அப்படிங்கிற திரைப்படம் தான். இந்த திரைப்படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது விஜய் ஆண்டனி அவர்களே தான். இந்த திரைப்படத்தை டைரக்ட் பண்ணது லியோ ஜான் பால். இதுக்கு முன்னாடி அவர் நிறைய படங்கள் எடிட்டராக பணி புரிஞ்சிருக்கிறாரு. இந்த படம் தான் அவருடைய முதல் படம். ஸோ லியோ ஜான் பாலுடைய ஃபர்ஸ்ட் ஃபிலிம் மார்கன். இந்த படத்தில் அறிமுகமானது அப்படின்னு பார்க்கும்போது அஜய் திஷன். இவர் நம்ம விஜய் ஆண்டனியுடைய தங்கச்சி பையன் அப்படிங்கிறது தான் இதுல முக்கியமா சொல்ல வர வேண்டிய ஒரு விஷயம். அவரை அறிமுகப்படுத்துறதுக்காக இந்த படம் எடுத்திருக்காரு. நான் ஒரு கெஸ்ட் ரோல் தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வெளியில சொல்லியிருக்காரு. ஆனா படத்துல இவர் ஒரு மெயின் ரோல் தான். படம் ஃபுல்லா டிராவல் தான். அதுக்கப்புறம் இந்த படத்துல சமுத்திரக்கனி ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் கேஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது மகாநதி சங்கர், பிரிகிடா சாகா, அதுக்கப்புறம் நமது வினோத் சாகர், அதுக்கப்புறம் தீப்ஷிதா, கலகபோதியார்லேருந்து அர்ச்சனா, அதுக்கப்புறம் கனிமொழி, குமார் நடராஜன், ராமச்சந்திரன் துரைராஜ், இந்த மாதிரி ஏராளமான பேர் இந்த படத்துல கேஸ்டிங்ல இருக்கிறாங்க. ஓகே, இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ கிரைம் மிஸ்ட்ரிக்கல் த்ரில்லர். ஸோ கிரைம் மிஸ்ட்ரிக்கல் த்ரில்லர் அப்படிங்கும்போது இந்த சப்ஜெக்ட் ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் கதை. விஜய் ஆண்டனி அவர்கள் நடிச்சாவே ஒரு இன்வெஸ்டிகேஷன், கொலை, ரத்தம், இப்படிப்பட்ட படங்கள் தான் அவர் நிறைய பண்றாரு. இந்த படமும் அப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா இந்த படத்துல ஒரு புதிய கதைக்களம், ஒரு புதிய ஒரு விஷயத்த நமக்காக சொல்றாங்க. அந்த புதிய விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. ஸோ அந்த இன்வெஸ்டிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு படம் ஆரம்பிச்சு கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு கதை போய் அதுக்கப்புறம் நார்மலான சார் இந்த இடத்துல இது மாதிரி ஒரு மர்டர் நடந்திருக்கு சார், அங்கேருந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு ஆரம்பிக்கிறது எப்பவுமே வழக்கமாக இருந்தாலும், இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் படம் ஆரம்பித்த ஃபர்ஸ்ட் ஷாட்லேயே, முதல் ஷாட்லேயே சார் இன்வெஸ்டிகேஷன் ரெடி சார், சார் ஓவர் சார், நான் அவங்கள ஃபாலோ பண்ணுறேன் சார் அப்படின்னு அங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ படம் கதையை நோக்கி விறுவிறுப்பாக போகுது. பாடல்கள் கிடையவே கிடையாது. ஏன்னா இந்த பாடல்கள்லாம் வச்சா படத்துக்கு லேக் ஆகுது அப்படின்னு சொல்லி, முன்னாடிலாம் ஒரு 2.5 மணி நேரம் படம் இருந்தது அப்படின்னா ஒரு அரை மணி நேரத்துக்காவது பாடல்கள் இருக்கும். ஆனால் இப்போல்லாம் படங்கள்லாம் 2 மணி நேரம், 2 மணி நேரம் 2 நிமிஷம், 2 மணி நேரம் 10 நிமிஷம், அவ்வளோதான் இருக்குது. மிஞ்சி போனால் ஒரு சில படத்தில் ஒரு பாட்டு இருக்குது. அப்படியே ஒரு ஹாலிவுட் ஸ்டைலில் மாறிட்டே வராங்கன்னு வச்சுங்களேன். ஹாலிவுட் ஸ்டைலில் மாறும்போது என்னென்னா, கதைகளை சொல்வதற்கு தான் பாடல்கள். ஆனால் இப்போல்லாம் எப்படின்னா, கதையவே நாங்கள் சொல்லிக்கிறோம், பாட்டு தேவையில்லை அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. மாண்டேஜ் சாங் எப்பயாவது வச்சுக்கிறாங்க. இந்த படத்துலையும் பாட்டெல்லாம் பெருசாக கிடையாது. ஆனால் விஜய் ஆண்டனியோட பேக்ரவுண்ட் மியூசிக் பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு. ஆனால் என்னன்னா, பயங்கர திகில்கூட்டும் மியூசிக்காக இருக்குது. இந்த திகில்கூட்டும் மியூசிக் அங்கங்கே போகும்போது நமக்கே ஒரு பயத்தை ஏற்படுத்துது. ஆனால் எல்லா இடத்துலையும் போட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. அந்த காஃபியை குடிக்காதீங்க, அந்த காஃபியில் சக்கரை அதிகமாக இருக்கு, டடன் 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 டடன். சார் நீங்கள் என்ன வேணும் சார், எனக்கு தண்ணி வேணும், தண்ணியா தண்ணியா தண்ணியா, அந்த மாதிரி ஒரு மியூசிக் ஏதாவது எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஆனால் கதைப்படி ஓகே, இருந்தாலும் மியூசிக் கொஞ்சம் அப்படி ரொம்ப பயமுறுத்துற மாதிரி இருந்தது அப்படிங்கிறத நான் விஜய் ஆண்டனி அவர்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். பட் இருந்தாலும் இந்த கதையில் என்ன புதிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டிகேஷன் படம் அப்படிங்கும்போது ஒரு சீரியல் கில்லிங்னா என்ன சார், இதெல்லாமே ஒரே பேட்டர்னாக இருக்குது சார். எஸ், இந்த படத்தில் ஒரே பேட்டர்னில் தான் கொலை நடக்குது. ஆனால் அந்த ஒரு கொலைக்கும் இன்னொரு கொலைக்கும் பயங்கரமான நாட்கள் டிஃப்ரென்ஸாக இருந்தது. நாட்கள்னா வருஷமே டிஃப்ரென்ஸாக இருந்தது சார் அப்படின்னாங்க. அதில் எனக்கு ஃபஸ்ட்டு சீனே என்ன அப்படின்னா, விஜய் ஆண்டனி அவர்கள் இந்த மாதிரி ஒரு கொலை நடந்திருக்கணும், உடனே அவருக்கு மெசேஜ் போதும், உடனே அவர் பார்க்குறாரு, பார்த்துட்டு அப்படின்னு ஒரு பெருமூச்சு விடுறாரு. அந்த பெருமூச்சு விடும்போது, ஓ இது மாதிரி ஒன்று நடந்திருக்கு, உடனே நேராக போய் டிபார்ட்மெண்ட் போகிறாரு, என்னை உடனடியாக சென்னை மாற்றுங்க அப்படிங்கிறார். அவர் இந்த படத்தில் ஒரு போலீஸ் அதிகாரி. ஸோ சென்னை மாற்றுங்க அப்படின்னு சொன்னால் அவங்கெல்லாம் இல்லை, உங்கள் ரெசிக்னேஷன் லெட்டர் நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அது இஸ் அண்டர் ப்ராசஸ் அப்படிங்கிறாங்க. ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துருக்கீங்க, அப்புறம் என்ன சென்னை மாற்றுங்கிறாரு, ரெசிக்னேஷனை சென்னைக்கு மாற்ற சொல்கிறாரா அப்படின்னு நான் உடனே யோசித்தேன். அப்புறம் பார்த்தா இவரே சொல்லிட்டார், நோ நீங்களாம் எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டீங்க, சென்னை எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கிளம்பிட்டார். ஸோ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறது எனக்கு சந்தோஷமாக தான் இருந்தது. நம்ம நினச்ச நேரத்தில் நான் போஸ்டிங்கை நானே எடுத்துக்கிட்டேன், நான் அங்கே போய் சார்ஜ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவர் போய் சென்னையில் சார்ஜ் எடுக்கிறாரு. சமுத்திரக்கனியோடைய பரபரப்பாக இருக்கார், இந்த கேஸை டீல் பண்ணுறதுக்கு அவர் வரார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பரபரப்பாக இருக்காங்க. வந்தோடனே பிரிகிடா சாகா, அதுக்கப்புறம் நம்ம விஜய் ஆண்டனி, மகாநதி சங்கர் 3 பேரும் இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது என்னன்னா, சார் ஒரு வித்தியாசமான மர்டர் நடந்திருக்கு சார்னா, அந்த மர்டரில் என்ன மிஸ்ட்ரி, வழக்கமாக போலீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கண்டுபிடிப்பாங்க. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, இன்வெஸ்டிகேஷனுக்கே ஒரு பர்டிகுலர் கேரக்டர் ஹெல்ப் பண்ணுது. அதான் நமது அஜய் திஷன். அஜய் திஷன் அறிமுகம் இந்த படத்தில் நல்லா பண்ணியிருக்காரு. சின்ன பையன், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அந்த கேரக்டர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவருக்கு ஒரு வித்தியாசமான ஒரு
ஒரு விதமான என்ன சொல்கிறது, இயற்கையாகவே அமைஞ்ச ஒரு டேலண்ட் இருக்குது. அந்த டேலண்ட் என்னென்னா ஞாபக சக்தி. ஞாபக சக்தி வந்து பயங்கரமாக இருக்குது. பயங்கரமான ஒரு வயசில் நடந்ததெல்லாம் ஞாபகம் இருக்குது. முதல்ல நடந்தது என்ன, நான் எப்போ கால் எடுத்து நடக்க ஆரம்பித்தேன் அப்படிங்கிறது ஞாபகம் இருக்குது. திடீர்னு பார்க்கும்போது நீங்கள் ஒரு மெசேஜ் டைப் பண்ணீங்க, அந்த மெசேஜை நீங்கள் அனுப்பாமல் விட்டீங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த காரோட நம்பர் இது. அதுக்கப்புறம் வந்து நான் வரும்போது ஒருத்தர் 2,500 கிட்ட உள்ளெடுத்து வச்சார். இது மாதிரி ஒரு பார்த்த விஷயம்லாம் ஞாபகத்தில் இருக்குது. என்னடா அது கடந்து போன விஷயம், பார்த்த விஷயம்லாம் ஞாபகம், இப்படி ஒரு மெமரியா அப்படின்னு பார்க்கும்போது ஒருவேளை இவர் என்னவா இருப்பார் அப்படிங்கிறப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாங்க. அவர் எங்கேருந்து பிறந்தார், எப்படி என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இதுக்கு முன்னாடி இதே மாதிரி கான்செப்டில் எனக்கு தெரிஞ்சு 2 படங்கள் இருக்குது. இந்த 2 படங்களில் ஒன்று சின்ன வாத்தியார் அப்படின்னு ஒரு படம். ரொம்ப பழைய படம்னா என்ன, 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது, 20-25 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. அதாவது பிரபு சார் நடித்த டபுள் ஆக்ஷன் நடித்த ஒரு படம். இந்த படத்தில் வந்து கூடு விட்டு கூடு பாயிருது அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அவர் வந்து ஒரு சயின்டிஸ்டாக இருப்பார். இந்த சயின்டிஸ்டாக இருக்கவர் எப்படி கூடு விட்டு கூடு பாயிறார் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு காமெடியாக ஒரு விஷயம் நடக்கும். மாணவனும் அதே மாதிரி பிரபு சாரோட கேரக்டர், அவரும் பிரபு சார் மாதிரியே இருப்பார். அது எப்படி வந்து ப்ரொஃபஸரும் மாணவனும் ஒரே மாதிரி இருப்பான்னு தெரியாது, ஆனால் 2 பேரும் ரிலேஷன் கிடையாது அப்படின்வாங்க. ஸோ அவர் வந்து கூடு விட்டு கூடு பாஞ்சு அந்த கேரக்டர் இந்த பக்கம் வந்து அது மாதிரி ஒரு காமெடி படமாக பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த கூடு விட்டு கூடு பாயிருது அப்படின்னு பார்க்குறப்போ அது வந்து என்னன்னா போகன் அப்படிங்கிற ஒரு படம். ஜெயம் ரவி அண்ட் அரவிந்த் சாமி. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஜெயம் ரவியாக இருப்பார், செகண்ட் ஹாஃபில் ஜெயம் ரவி வில்லனாக இருப்பார். அந்த திரைக்கதையும் வந்து எல்லாராலையும் பாராட்டப்பட்ட ஒரு விஷயமா இருந்தது, கூடு விட்டு கூடு பாயிருதுன்னு. அதுவும் என்னன்னா சித்தர் மந்திரம், போகருங்கிற ஒரு சித்தர். அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சித்தர்களுக்கு ஒரு அபார சக்தி உண்டு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியலாக நடந்த ஒரு விஷயம் சொல்கிறேன். அதாவது நாசா விண்வெளி ஆராய்ச்சி கழகத்தில் வந்து கிரகங்கள் இத்தனை அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு முன்பதாகவே, அதாவது விண்வெளிக்கு சென்று ராக்கெட் வழியாக விண்வெளிக்கு சென்று அதை கண்டுபிடிப்பதற்கு முன்பாகவே, சேட்டலைட் அனுப்புவதற்கு முன்பாகவே சித்தர்கள் கண்டுபிடிச்சது தான் சூரியனை சுற்றி 8 கிரகம் இருக்குது அப்படின்னு சொல்லி நாமெல்லாம் நவக்கிரக கோயிலை கும்பிட்டுட்டு இருக்கோம்னா அதுதான் காரணம். அது வந்து உண்மை. அதுக்கு காரணம் என்னென்னா சித்தர்கள் வந்து என்னென்னா நம்மளுடைய உடலை இங்கே வச்சுட்டு அந்த ஆஸ்ட்ரல் பாடி, ஃபிசிக்கல் பாடின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஃபிசிக்கல் பாடி இங்கே வச்சுட்டு ஆஸ்ட்ரல் பாடிங்கிறத அப்படியே மேலே போய் நீ போய் ட்ராவல் பண்ணுன்னு சொல்லிட்டு ட்ராவல் பண்ணி பார்த்துட்டு வர்றது. இது வந்து சித்தர்கள் பண்ண ஒரு விஷயம். இது ஒரு பர்டிகுலர் ஒரு சித்தர்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு விதமான தவம்னு வச்சுக்கோங்களேன். அதை நம்ம பண்ண முடியுமா சார், நம்மலாம் இப்போ போய் உட்காரலாமான்னா கஷ்டம். அந்த மாதிரி யாரும் ட்ரை பண்ணிடாதீங்க, அது நம்மளுடைய வேலை கிடையாது. இன்றைக்கி நம்மளுடைய வேலையை செய்கிறதுக்கே நேரம் இல்லை, அந்த வேலைக்கெல்லாம் நம்ம போகக்கூடாது. ஆனால் சித்தர்கள் என்ன பண்ணாங்கங்கிறத சொல்கிறேன். ஸோ அந்த நேராக போய் ட்ராவல் பண்ணி, அதாவது எப்படின்னா இப்போ நான் வந்து சென்னையில் இருக்கேன், சித்தர் வந்து சென்னையில் இருக்கார். மதுரையில் அந்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் நடந்தது என்ன அப்படின்னோடனே அப்படி கண்ணை மூட்டு போயிட்டு ஒன்னே டப்புன்னு நேராக போய் அந்த உடல் போய் அப்படியே போய் அந்த பஸ் ஸ்டாண்ட்டை என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு வந்து சார் இதான் சார் நடந்தது அப்படின்னு ஒன்று நம்மளாம் ஆச்சரியமாக இருக்கும். இது வந்து ஒரிஜினலாக இருந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப் தான் நவகிரக கோயில். இந்த திரைப்படத்துலையும் அந்த பர்டிகுலர் கேரக்டரை அஜய் திஷன் அறிமுகமாக ஆகிறார் இல்லையா, அவர் வந்து பண்ணியிருக்கார். அதாவது என்னென்னா தன்னுடைய உடல் இங்கே இருக்கும், அது வந்து அப்படியே ட்ராவல் பண்ணி போய் கண்டுபிடிக்கும். இது போலீஸ்க்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இன்வெஸ்டிகேஷனில் வந்து அன்றைக்கி என்ன நடந்தது அப்படிங்கிறத ஒவ்வொருத்தராக தேடி சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கா, அந்த இடத்துல யாராவது பார்த்தாங்களா, நீங்கள் ஜன்னல் ஓரமாக எட்டி பார்த்தீங்களா, வெளியில் வரும்போது நீங்கள் பார்த்தீங்களா, இளநீ கடைக்காரர் நீங்கள் பார்த்தீங்களா, இப்படிலாம் கேட்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு டெக்னிக் இருக்குது, இந்த மாதிரி ஒரு டேலண்ட் இருக்குது, அதை யூஸ் பண்ணலான்னு சொல்லி இந்த படத்தில் ஒரு அருமையான திரைக்கதை அமைச்சிருக்கிறாங்க. பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. நல்ல திக் அப்படின்னு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. ட்விஸ்ட்டு அந்த ட்விஸ்ட் வந்து இந்த ஒரு அது என்ன சொல்லுவாங்கன்னா மித்தலாஜிக்கல் அந்த வார்த்தைக்கு எனக்கு சரியாக அர்த்தம் தெரியல, இங்கிலீஷ் எனக்கு வரல. அது வந்து அது என்ன சயின்ஸ் கிடையாது, அது ஒன்று சொல்லுவாங்க. இந்த மாதிரியான மந்திரங்கள், அந்த ஓலைச்சோடிகள், அந்த மாதிரிலாம் இருக்குது. அதையும் இதையும் மிக்ஸ் பண்ணி, இந்த இன்வெஸ்டிகேஷனையும் மிக்ஸ் பண்ணி ஒரு அருமையான கதையாக பண்ணியிருந்தோம். பட் இந்த கதையில் சில கேரக்டர்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ், அதாவது நம்ம மானதி சங்கர் அவர்கள் வந்து அவ்வப்போது ஒரு சின்ன காமெடியெலாம் பண்ணுறாரு. தனியாக காமெடின்னு அந்த படத்தில் யாரும் கிடையாது. மானதி சங்கர் வந்து அவ்வப்போது ஒரு சின்ன காமெடி, நான் உன்ன டீ குடிச்சிட்டு வந்துட்டா, டீ இங்கே குடிச்சிட்டுந்தா நல்லா வேலை செய்யும் சார் அவன் ஏதாவது சொல்லிட்டு போகிறான் சார், நம்ம ஸ்ட்ரைட்டாக அவனுக்கே போய் கேட்டுருவோம் சார் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான அப்பப்போ வந்து காமெடி பண்ணுறாரு. நான் அப்போ யோசித்தேன், எதுக்கு இந்த மாதிரி அடிக்கடி காமெடி வருது, இது பெருசாக சிரிப்பாக வரல, ஆனால் ஏன் காமெடி வருது அப்படின்னு யோசித்தேன். ஆனால் என்ன அப்படின்னா படத்தை இந்த மாதிரி ரொம்ப சீரியஸாக காமிக்கும் போது நம்ம மைண்டு வந்து பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ஹெவி ஆகிடும். அதை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் செய்யணும். அதை டைரக்டர் பக்காவாக பண்ணியிருக்கார். இருக்கிற கேரக்டருக்குள்ளே எதெல்லாம் வச்சு ரிலாக்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன இது கொடுத்துருக்காரு. சில இந்த மாதிரி மிஸ்ட்ரிக்கல் நாவல் அப்படிங்கும்போது எந்த கேரக்டரை பார்த்தாலும் ஒரு சந்தேகம் வரும் அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி சில கேரக்டரை பார்க்கும்போது ஒரு டவுட் வரும். ஏன் இந்த மாதிரி ஒரு டவுட்டு, எதனால் இப்படி நடந்தது, அது இன்னும் கொஷின் மார்க்காகவே இருக்குது. ஆக்சுவலாக படம் முடிஞ்சதுக்கப்புறம் கூட ஒரு பர்டிகுலர் சீனில் ஒருத்தர் தப்பு பண்ணுறாரு,
அவரை பார்த்தோன்னே எனக்கு ஏன் இதை பண்ணுறாரு அப்படின்னு தோணுச்சு. ஆனால் கிளைமேக்ஸ் வரைக்குமே அவர் ஏன் அதை பண்ணாருங்கிறது எனக்கு தெரியல. அதே மாதிரி ஒரு பாயிண்டில் கதையில் எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த கேரக்டர் அஜய் திஷன் கேரக்டரை அப்படியே ஹாஃபே விட்ட மாதிரி இருந்தது. ஏன்னா டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸில் அந்த எண்டுக்கு வரல, அவர் இந்த எண்டுக்கு வந்து ஜாயின் ஆகலை அப்படிங்கிறது. அண்ட் இந்த படத்தில் சொல்ல வந்த அந்த மெசேஜ், எதனால் இந்த கில்லிங் நடக்குது, இந்த சீரியல் கில்லிங் எதனால் நடக்குது, யார் பண்ணுறா, அது நல்ல ட்விஸ்ட்டாக இருந்தது. ஆனால் நான் கண்டுபிடிச்சிட்டேன். அது எப்போ கண்டுபிடிச்சேன்னா, கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ் போகும்போது கண்டுபிடிச்சிட்டேன். கொஞ்சம் பிஃபோரா, அதாவது விஜயாண்ணி அவர்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவ்வளோதான் அதோடைய விஷயம். அது நீங்களும் கண்டுபிடிச்சிங்களாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிருங்க. அது வந்து எனக்கு கொஞ்சம் அடடா நம்ம கண்டுபிடிச்சிட்டோமே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் படம் த்ரில்லிங்காக இருந்தது, நல்ல ஒரு ட்விஸ்ட் இருந்தது, கேமரா சூப்பராக பண்ணியிருந்தாங்க, பியூட்டிஃபுல் கேமரா. அண்ட் இந்த புதிய விஷயம், அந்த பையனுக்கு இருக்கிற அந்த டேலண்ட்டை பார்க்குறது அப்படிங்கிறது நமக்கு அப்படியே, எனக்கெல்லாம் தேட்டரில் பார்க்கும்போது என்ன டேலண்ட் அது, இப்படிலாம் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. எப்போவுமே திரைப்படத்தில் பார்க்கும்போது இல்லை, ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்து டச் ஆகி, இப்படி ஒரு சக்தி மட்டும் நமக்கு இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லையா. அந்த மாதிரி ஒரு ஸ்பைடர்மேன், சூப்பர்மேன், அதுக்கப்புறம் அந்த மார்வல் ஹீரோஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி ஹீரோஸ் எல்லாம் ஒரு பவர்ஃபுல்லாக இருப்பாங்கல்ல, அவங்களுக்குன்னு ஒரு பவர் இருக்கும். அந்த பவர் ஒரு காமன் மேனுக்கு நமக்கு இருந்தால் எப்படி இருக்கும், அதுதான் மார்கன். ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பாக தேட்டரில் நீங்கள் போய் பார்க்கலாம். நல்ல என்டர்டெயின்மெண்ட் தான். நல்ல ஒரு 2.5 மணி நேரத்துக்கு சார் நான் தேட்டருக்கு டிக்கெட் வாங்கிட்டு போனேன் சார், என்ன சார் படம், உண்மையிலே சார் செம்மையாரு சார், நல்லா இருக்கு சார் படம், நல்லா இன்னும் ஜாலியாக இருக்குது சார், இன்னும் ஒரு கிரைம் த்ரில்லர் சார் அப்படிங்கிற சொல்கிற லெவலுக்கு படம் இருக்குது. அதே மாதிரி எல்லாம் ஆல் கிட்ஸ்லேருந்து எல்லாருமே போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான கதை தான் இது. அண்ட் இந்த மெசேஜ், அந்த படத்தில் சொல்ல வந்த மெசேஜ், அதுக்கப்புறம் வந்து எனக்கு ரொம்ப பர்சனலாக டச் ஆனது என்னென்னா, விஜயாண்ணி சாருடைய மகள் அவர் இழந்தது வந்து நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அந்த இழப்பில் அவர் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருக்காரு. இந்த படத்துலையும் அவருடைய பொண்ணு கேரக்டர் இறந்து போகிற மாதிரியும் அவர் அழுகிற மாதிரியும் ஒரு சீன் இருந்தது. அந்த சீன் எனக்கே கண்ணில் ஒரு கலக்கத்தை ஏற்படுத்துச்சு. அது வந்து ரொம்ப மனசை பாதிச்சுது எனக்கு. அது ஒன்று தான். அண்ட் அவர் மகள் மேல் வைத்திருந்த பாசத்தால் வந்து இந்த படத்துலேயே வந்து மீரா விஜய் ஆண்டனி ப்ரொடக்ஷன் அப்படின்னு போட்டிருந்தாரு. அப்போவும் நான் பார்த்தேன். ரொம்ப ரொம்ப டச்சிங்காக இருந்தது அது. இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் வந்து உண்மையிலே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதில் வந்து எனக்கு அவங்க குடும்பம் வந்து அந்த ஒரு இழப்பிலிருந்து அவங்க மீண்டு வரணும் அப்படிங்கிறத நான் வந்து அந்த இறைவனை வேண்டிக்கிறேன், இயற்கையை வேண்டிக்கிறேன். ஸோ அதனால் வந்து அது மட்டும் தான் ரொம்ப மனசை ஒரு பாதித்த ஒரு விஷயமா இருந்தது. மற்றபடி மார்கன் நீங்கள் எல்லோரும் பார்க்கலாம். பார்த்துட்டு சொல்லுங்கள், கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. தொடர்ந்து பாருங்கள் திரைக்குறள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.